ஹே கைஸ், டே 9 ஒர்க் அவுட்டுக்கு கிளம்ப போகிறேன். லைட்டாக மூக்கு அடிச்ச மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். யூஷுவல் நான் ஜிம் கிளம்புற டைம் வந்து 8:30 தான். இன்றைக்கி 7:30க்கெலாம் கிளம்பி போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்றே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டேப்லெட்டும் போடாச்சு. கிளைமேட் வேறு அருமையாக இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைட்டாக மழை பெஞ்சு விட்டுருக்கு. இப்போ நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் பீக் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வண்டி ரொம்ப அதிகமாக இருக்குது வெளியே. அதில் பயங்கரமான மோட்டிவேஷன் நாங்களாம் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி ஒர்க் அவுட்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணல, ஃபுல்லாக ஓபி தான் அடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி டே 9 ஒர்க் அவுட்டு. எப்பவும் போல் வார்ம் அப் ஸ்டிச்சஸ்ஸு அதெல்லாம் முடிச்சுட்டு கார்டியோ மட்டும் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டே 9 அப்படின்றதுனால என்ன ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு உடல்நிலை சரியாகிறதுனால வெறும் ஓபி மட்டும் அடிச்சுட்டு இருந்தேன். மாஸ்டருமே வரல. வேக வைக்கணும். வேக வச்சு நெய் இது எண்ணெய் தேங்காய் அப்படி செஞ்சால் புட்டு ரெடியா? சரி, ரைட். ஏதாவது உருட்டிகிட்டே இருக்கிறது தான் வேலையா? பெருசாக ஒர்க் அவுட் எதுவும் பண்ணல. ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. இன்றைக்கி ஓபி மட்டும் அடிச்சுட்டு வந்தாச்சு. இருந்தாலும் நம்ம சத்து மாவு சாப்பிட்றது நிறுத்த போகிறதும் இல்லை. அதனால் சத்து மாவை சாப்பிடுவோம். கிளம்பியாச்சு வேலைக்கு. மம்மி இன்றைக்கி நைஸ் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்காங்க. கேவூர் புட்டு, கேழ்வரகு புட்டு. கேவூர் புட்டுன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். இங்கே முட்டை இருக்குது, மசாலாலாம் போட்டு சூப்பராக. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. கோழி குண்டு ஒன்று போட்டுருவோம், அப்போ தான் சரியாக போகும். பார்ப்போம் சரியாவதா இல்லையா.